தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா தானியேல் இப்படியாக அவர்களை அந்த ராஜ்யத்துல வளர்த்து ராஜாவுக்கு முன்பாக நின்று தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருக்கிறத நிமித்தம் அவனை உயர்ந்த அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பலர் பொறாமை கொண்ட மற்றவர்கள் அவனுக்கு எதிராக அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இப்படியாகத்தான் தானியேல் தேவனுக்கு பிரியமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாக வாழ்ந்தான். பாருங்கள், அவர்கள் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக மற்ற மக்களால குற்றம் பிடிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் தானியேலை போல வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், யோபுவை போல வாழ வேண்டும். பாருங்கள், அவர்களிடத்துல எந்த குற்றத்தையும் இந்த குற்றம் சுமத்துகிறவர்களால கண்டுபிடிக்கப்பட முடியாதிருந்தது. இப்படியாக அந்த மனிதர்கள், அவனோடு கூட இருந்த பொறாமை பிடித்த மனிதர்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி இப்படியாக ராஜாவை வாழ்த்தி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்படியாக ராஜாவுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக ராஜா அந்த சட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாருங்கள், அவர்கள் கொடுத்த சட்டம், எவனாகிலும் 30 நாள் வரையில், தானியேல் 6:7 பார்க்கும் பொழுது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த கட்டளையிட்டு கையெழுத்து ராஜா கையெழுத்து வைத்ததை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இதே தானியேலு அறிந்தவனாக இருந்தாலும் எங்களுடைய அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு, பாருங்கள், விக்கிராத ஆராதனை தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஆராதனையாக இருக்கிறது. இப்படியான ஒரு விக்கிரகத்தை, ராஜாவினுடைய உருவத்திலே இருக்கிற விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிறான். பாருங்கள், தானியேலோ என்றால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம்
3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். பாருங்கள், அவன் பப்ளிக்காக என்னுடைய தேவன் உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், அவரை விட வேறு தேவன் இல்லை என்ற வேதாகமத்தின் வசனத்தின்படி அவன் வாழ்ந்து வாழ்ந்து அவன் தேவன் 3 நேரமும் விசேஷித்த ஆவியுடையவனாக, இன்றைக்கு நாங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் போல, மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள் போல அவன் இந்த விசேட ஆவியை பெற்று தேவனுக்கு உண்மையும் உத்தவமாக 3 வேளையும் ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி முழங்கால் படி செய்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் சட்டத்தை போட்டு விட்டார்கள். அவன் செய்கிற அவனுடைய மெய்யான தேவனுக்கு அவன் செய்கிற காரியத்தை ராஜாவை வணங்கும்படியாக, ராஜாவிடத்துல போய் ராஜா சிலையை வணங்கும்படியாக அவர்கள் அந்த பொறாமை பிடித்தவர்கள் செய்தார்கள். இப்படியாக தானியேல் தன்னுடைய பொழுது தானியேல் 6-11 வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இப்படியாக பாருங்கள், இப்படியாக ராஜா பாருங்கள், நாங்கள் தானியேல் 6-12 வசனத்திலேயும் ராஜாவுக்கு முன்பாக அந்த மக்கள், அந்த பொறாமை பிடித்த மக்கள் வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றான். பாருங்கள், இப்படியாக அவன் செய்கிற அந்த மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிறதை குற்றமாக, ஒரு விக்கிரகத்தை ஆராதனை செய்யும்படியாக அந்த மெய்யான தானியேல், எஸ்தர் இன்றைக்கு ஈரான் நகரத்துல பிறந்தவர்கள், ஈரான் தேசத்தில் அவர்கள் பிறந்து அந்த தேசத்தில சாட்சியாக வாழ்ந்தவர்கள். இப்படியாக அந்த மனிதன் இப்படியாக குற்றத்தை ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியாக அவனை தானியேலை பிடித்து சிங்க குகைகளில போடுகிறார்கள். சிங்கத்தின் கோயில தானியேலை போடுகிறார்கள். இப்படி போடும் பொழுது பாருங்கள், ராஜா சிறைக்கு போட்ட பின்பு ராஜா அந்த இடத்துக்கு வருகிறார். தானியேல் 6-16 வசனத்திலே, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்கள், ராஜா சொல்லுகிறான். அவன் ஒரு மெய்யான தேவனை அறியாத ராஜாவாக இருக்கிறான். ஆனா தானியேல் மெய்யான தேவனை நோக்கி விண்ணப்பப்படுகிறான். ஆனாலும் அந்த அறியாத மனிதன் சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்கள், இப்படியாக அவனை அந்த சிங்க குகையில போட்டதையும், காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கேள்விக்கு தீவிரமாய் போனான். பாருங்கள், அவன் தானியேலை பார்ப்பதற்காக, தானியேலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அவன் துக்கத்தோடு அன்று இரவு முழுக்க துக்கமாக அதிகாலையில போகிறான். ராஜா கபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி அந்த மெய்யான உயிருள்ள உண்மையுள்ள தேவனுக்கு நாங்கள் உண்மையாக உத்தமமாக இருக்கும் பொழுது எந்த ஆபத்தில இருந்தும் அவர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாக சிங்கத்தை படைத்தவர், சிங்கங்களின் வாயை, இந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், தானியேலை அவர்கள் சிங்க கோயில போட்ட பொழுது அந்த வாயை, சிங்கத்தை உருவாக்கினவரை தான், சிங்கத்தை படைத்தவரை தான், மனிதரை படைத்தவரை தான் நாங்கள் மெய்யான தேவனாக நாங்கள் வணங்குகிறோம். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அந்த தேவன் எங்களுடைய ஆபத்தில நாங்கள் உண்மையாக அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிக்கும் பொழுது அந்த சிங்கத்தின் வாயை கட்ட வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், செங்கடலை இரண்டாக பிரித்து பாதை உருவாக்கிற தேவன், யோர்தான் நதியை பின்னிட வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற தேவன், அந்த போக முடியாத எரிகோ கோட்டையை அவர் வெளுத்தி, துதியினால வெளுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாலும் தேனும் முடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே அன்றைக்கு நிழலான கானான் தேசத்துக்கு அவர் போனார்கள். நாங்கள் போகிற தேசம் நிஜமான கானான் தேசம். அதற்கு அவர் எல்லாரையும் அழைக்கிறார். நீங்க மதங்கள் பாருங்கள், இந்த மதத்தில் உள்ள ராஜா இப்படியாக அவன் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தானியேலை காப்பாற்றின தேவன். பாருங்கள், அப்பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, அதனுடைய மெய்யான தேவன் மிருகங்களை பேச வைக்கிற தேவன், மிருகங்களின் வாயை காட்டுகிற தேவன், தீமை வராதபடி பாதுகாப்பு தருகிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற மெய்யான தேவன். பாருங்கள், இப்படியாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். பாருங்கள், தானியேல் இஸ்ரவேல அந்த சிங்கக்கோயில போட்ட மனிதர்களை கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்கள், இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டவர்கள், மெய்யான தேவனுடைய மதங்களுக்கு விரோதமாக மதங்களுக்குள்ள செயற்பட்டவர்கள். பாருங்கள், சிலையை வணங்கும்படியாக அந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்படியாக தவறான ஒரு வணக்கத்துக்கூடாக அவர்கள் நடத்தி சென்றதன் நிமித்தம் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். பாருங்கள், அந்த ராஜா அதன் பின்பாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்கம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய மெய்யான தேவன். சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியாக அந்த ராஜா கட்டளை போடுகிறான். 6ஆம் அதிகாரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். இப்படியான
தேவன் தான் எங்களுடைய தானியேலின் தேவன். ஈரான் தேவன், ஈரான்ல இருந்த அந்த மெய்யான தேவன். பாருங்கள், அதன் பின்பாக கிறிஸ்தவங்கள் அகற்றப்பட்டு அந்த தேசத்துல இஸ்லாம் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தானியேலுடையவும் எஸ்தருடைய ஜெபமும் இன்றைக்கு அந்த தேசத்தில் அநேக கிறிஸ்தவத்தை தேடுகிற மக்களை அந்த தேசத்துல உருவாக்கி வைத்திருக்கிறது. பாருங்கள், அவர்கள் மத சட்டங்களை போட்டார்கள். ஆனால் அந்த தானியேலின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம் இன்றைக்கும் அந்த தேசத்துல பல மக்கள், இன்றைக்கு பல விதமான மொஸ்குகள் எல்லாம் மூடப்பட்டு இயேசுவை தேடுகிற இனங்களை அதிகரித்து வைத்திருக்கிறது. பாருங்கள், அந்த தேசத்துல இயேசு உயிரோடு அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு அவர் தன்னுடைய சரீரத்தோடு பல மக்கள் அவருக்கு நேரடியாக அவர்களை பார்த்தார்கள். உயிரோடு இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கூகுள்ல போய் ஈரானில ஜீசஸ் அப்பியரன்ஸ் என்று அடித்தீர்களாக இருந்தால் இயேசு அவர்கள் பல இடங்களில இயேசு அவர்களுக்கு தரிசனமாக சொற்பனமாக அவர்களுக்கு காண்பித்து, நான் தான் உயிருள்ள தெய்வம், அந்த தன்னுடைய மெய்யான தெய்வத்தை இயேசு வெளிப்படுத்துறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் தானியேல் எழுதுகிறான். தானியேல் 6:27, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். பாருங்கள், இப்படியாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்படியாக அந்த தானியேல் அந்த ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை பாருங்கள். ஒரு மதத்திலே இருக்கிற மக்கள் தானியேலுக்கு எதிராக பொறாமை கொண்டு எழும்பின பொழுதிலும், ஆனால் அந்த மெய்யான தேவன் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி அந்த ராஜாவுக்கு அவருடைய மனதை மாற்றினான். பாருங்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தானியேலின் தேவனைத்தான், தேவன் தான் ரட்சிக்கிறவர். நித்திய காலமாக தானியேலின் சிங்கங்களுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். பரண்டைக்கு மனித தெய்வங்களை இந்த மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் யாரும் ரட்சிக்க முடியாது, யாரும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியாது. இந்த வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ என்று பாருங்கள். எரேமியா 14:22 சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 4:13 காற்றை படைத்தவர், மலைகளை உருவாக்கிறவர், சராசரங்களை படைத்த அந்த தேவனிடத்துல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரையும் புறம்பெதல்லாத தேவன் தான் எங்களுடைய தேவன். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன். தூதர்களை அவர் தேவன் ஸ்பிரிட்டாக படைத்தார், ஆவியாக படைத்தார். எங்களை அவர் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி படைத்தார். எங்களுடைய ஆவி ஆத்துமா பாருங்கள், இந்த பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் வந்தது. நாங்கள் மறித்து உயிர்த்தெழும் பொழுது எங்களுடைய மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் இயேசுடைய சரீரம் உங்களுக்கு வருகிறது. நாங்கள் இயேசுவை போல இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். யோவான் 15:23 சொல்லுகிறது, என்ன இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். பாருங்கள், தேவன் குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்.
பல இடங்களில இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பாருங்கள். பல இடங்களில வானத்திலிருந்து சத்தம் கேட்டது அந்த அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பேதுரு மறுரூபமாகும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானோடு இயேசு மறுரூபமலை கடத்தி சென்று மறுரூபமாகும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இப்படியாக பல இடங்களில நேசகுமாரனாக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை நேசகுமாரனாக இன்றைக்கு எங்களை ஏற்றிருக்கிறார். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவருடைய நேச குமாரனாக மாற்றியிருக்கிறார். அவர் என்னை பாய்க்கிறவர் என் பிதாவை பாய்க்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரிகைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதே இருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவமிராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்து இருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். பாருங்கள், இயேசு சகல மக்களுக்கும் அவரிடத்துல வந்து எல்லாரும் நன்மைகளைத்தான் பெற்று சொன்னார். ஒரு தீமை கூட செய்யாத இயேசு முகாந்திரம் இல்லாமல் அந்த மக்கள், பிசாசனுடைய பிடியில பிடிக்கப்பட்ட மக்கள், அதிகாரிகள் எல்லாரும் இயேசுவை பகைத்தார்கள். மத்திய 15ஆம் அதிகாரம் 25வது ஒரு காரணமே இல்லாமல் இயேசுவை பகைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கிய நிறைவேறும்படி இப்படியாயிட்டு. பாருங்கள், வேதாகமத்தில பழைய ஏற்பாட்டில எழுதின காரியங்கள் அப்படியே அவரை இயேசு 33 வயதுல மடிப்பார். அவர் மனுக்குலத்திற்காக அந்த சிலுவையில இரத்தத்தை சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த மனிதர்கள், பிசாசினால் பிடிபட்ட அரசு அதிகாரிகள் அவர்களை பகைப்பார்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைக்கு நாங்கள் அந்த தேற்றரவாளரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நித்திய சங்கமம் ரேடியோவை கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், முதல் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இடலின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, எங்களுடைய மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக அவர் எங்களை மாற்றி இருக்கிறார். இப்படியாக நாங்கள் சாட்சியராயிருக்கிறோம். 1 பேதுரு 1:12 சொல்கிறது, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது தேசாதிபதி இடத்துல இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். தேசாதிபதி பிலாத்து இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை. அவர்கள் குற்ற முகாந்திரம் தேடுகிறார்கள். எப்படி இவரை ஒரு குற்றப்படுத்தி, தானியேலை குற்றப்படுத்தி அவனை சிங்க கோயில் போட்டதோல இயேசு எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். குற்றம் தேடி அந்த பிலாத்து ஒரு குற்றத்தை காணவில்லை. இப்ப பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் பேர் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. இப்படியாக யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 27:15 காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருக்கிறது. இப்படியாக 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர்கள் பொறாமையினால இயேசு, பாருங்கள், ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுவே அவர்கள் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் இப்படியாக அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையா, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரு குற்றம் செய்து சிலுவையில் அறையப்பட்ட
மனிதனை விட்டு ஒரு பாவமும் கூட செய்யாத நன்மையை மட்டும் செய்த இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் மரிக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசிரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இப்படியாக பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படியாக பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய நித்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். பாருங்கள், அடுத்த 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேயும் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சில காரியங்கள் நடக்கிறது. அந்த இரத்த பழி பாருங்கள், அப்படியாக அந்த யூத ஜனங்கள் பல காலங்களாக அந்த ஹிட்லர் காலம் தொடக்கம் பல விதமான இரத்த பழிகளை அவர்கள் பெற்று கொண்டு வருகிறார்கள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் அந்த தங்களுடைய ஜெனரேஷனுக்கு அந்த பாவத்தை சுமந்து கொண்டார்கள். ஆனாலும் இயேசு அவர்கள் மேலும் இரக்கம் வைத்து ஒரு நாள் அவர்களையும் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மனுக்குலத்தின் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய மனுக்குலத்தின் அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. இயேசுடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களை மன்னித்து விட வேண்டும். இயேசுடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இப்படியாக அவரை நொறுக்கினார் தேவன். அவருடைய ஆத்தும நீதி அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். யார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறீர்களோ, இலவசமாக எங்களை நீதிமானாக்கி அவர் அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணான மனுஷனுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம், இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகத்தினால் நிரப்புவது உமக்கு லேசான காரியம். பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாய் உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது
பாவமில்லாத இயேசு எங்களுக்காக பாவமானீர், சாபமில்லாத இயேசு எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, எங்களை நீதிமான்மார்க்கதாக, எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ஒரு பாவமே செய்யாத இயேசு பாவமானீர், ஒரு சாபம் கூட செய்யாத நீர் சாபமானீர். எங்களை நீதிமானா மாற்றுவதற்காக, எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களில, பாவத்தில, சாபத்தில வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்தில் உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஜன்னலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. உமக்கு அபிஷேகத்தை ஊற்றுவது லேசான காரியம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புவது உமக்கு லேசான காரியம். உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீது. நினைப்பில் அடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கிருபையினால இரக்கத்தினால உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உமக்கு லேசான காரியம். நீர் அத்தனை துக்கங்களை சுமந்து கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர், கவலைகள், கண்ணீர்கள், எங்களுடைய அத்தனை அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டீர். கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தவர். இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பி பரவசப்படுத்துவதற்காக நன்றி. இனி ஒரு நாளில், இன்று நாளே ரட்சணிய நாள். இன்று நீரே ரட்சிக்கப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்க உணர்வை கொண்டும் நீர் மரித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வருவீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து ரட்சிப்பை பெற்று உம்முடைய பரலோக பிரஜைகளாக ஒருவரை இழுத்துக் கொள்ளும். துதி, கன, மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சாட்சிகளாக இருப்பது போல ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக இருக்க, துன்பமோ, துயரமோ, நாசமோசமோ, பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாம அந்த அன்பை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக மக்கள் தானியேலை உத்தமத்தை கண்டீரே, யோசேப்பில உத்தமத்தை கண்டீரே, இப்படியாக நீர் உத்தமமாக வாழ்ந்தீரே. ஆபிரகாமின் உத்தமத்தை போல எங்களை உத்தமர்களாக மாற்றி உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க அந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்யும். துதி, கன, மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.